ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடி வந்த மெரினாவில் போராடி வந்த இளைஞர்களை வெளியேறுமாறு போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இளைஞர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் அங்குள்ள கள நிலவரம் குறித்து தெரிவிப்பதற்காக தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார். தேவா, சொல்லுங்க, மெரினாவில் தற்போது கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அங்க தற்போதைய நிலவரம் என்ன, சொல்லுங்க. கிறிஸ்டோபர், நாம் தற்பொழுது மெரினா கடற்கரைக்கு ஒட்டிய பகுதியிலே இருக்கிறோம். அதாவது மயிலாப்பூர் பகுதியிலே இருக்கிறோம். மிக முக்கிய சாலையான ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் நடேசன் சாலை சந்திப்பில் நாம் இருக்கிறோம். தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை காண்பிக்கிறார். அதாவது அந்த பகுதியிலே ஒரு 200க்கும் மேற்பட்ட இந்த பகுதி மக்கள் சாலையிலே தடுப்புகளை அமைத்து சாலை மறியலிலே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று அந்த போராட்டத்தை மாணவர்கள் கலைந்து போக சொல்லி காவல்துறையினர் அறிவுறுத்தி வந்து கொண்டிருந்த நிலையில் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதனை அடுத்து இந்த பகுதிவாசிகள் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி ஆங்காங்கே இந்த பகுதி முழுவதும், மெரினா கடற்கரையை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்திலும் மக்கள் ஆங்காங்கே திரண்டு ஒவ்வொரு சாலை சந்திப்பிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி, அதாவது இந்த மெரினா கடற்கரைக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் காவல்துறையினால் தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதி வாசிகள் மற்றும் முக்கிய வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட ஒரு சில இடங்களிலே செல்ல முடியாத சூழல் காணப்பட்டது. தற்பொழுதும் தொடர்ந்து அந்த போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மாணவர்கள் மீது எந்த விதமான ஒரு நெருக்கடியோ தாக்குதலோ தொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். மற்ற இடங்களிலும் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதோடு அவர்களால் வேறு எந்தவித இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் ஆங்காங்கே அந்த முக்கிய சாலை சந்திப்புகளிலே பாதுகாப்புக்கு காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் யாரேனும் மீண்டும் அந்த பகுதிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக கடற்கரையை நோக்கி செல்லக்கூடிய மக்களை ஒவ்வொருவரிடமும் எங்கிருந்து வருகிறீர்கள், எதற்காக செல்கிறீர்கள் என்பது குறித்து முழுமையான விவரங்களை கேட்டறிந்தே அனுப்புகின்றனர். மேலும் 4 சக்கர வாகனங்கள் வருகிறவர்களை கூட சந்தேகம் இருப்பின் அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய சூழலே காணப்படுகிறது. தற்போதைக்கு இந்த மெரினா கடற்கரைக்கு செல்லக்கூடிய பகுதியில் அனைத்தும் தடுக்கப்பட்டு மிக ஒரு சிலர் மட்டுமே அந்த பகுதிக்கு செல்லும் வகையிலான ஒரு சூழலே காணப்படுகிறது. கிறிஸ்டோபர், தேவா, இப்போ நீங்க பலர் தடுக்கப்படுறாங்க, மெரினா சாலைகளுக்குள்ள சந்தேக நபர்கள் அனுமதிக்கப்படுறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க? அதாவது தாங்கள் தொடர்ந்து இந்த அறவழியிலே தான் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த மாணவர்களும் இதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படுவது கண்டிக்கத்தக்கது என்பதோடு அதற்கு அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்புகிறார்கள். மேலும் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக காவல்துறை இந்த தடியடி நடத்திய பொழுது மாணவர்கள் மட்டுமல்லாது இந்த பகுதிவாசிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதனைத் தொடர்ந்தே தங்கள் மீதும் தேவையில்லாமல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, அதற்காகவே தாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லி இந்த பகுதியிலே ஆங்காங்கே அவர்களாகவே குழுமி இந்த பகுதி மக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக, அதாவது திங்கட்கிழமையான இன்று மிக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியதாக இருக்கும் அனைத்து கடைகளும் இயங்கக்கூடிய நாளான இன்று இந்த பகுதியில் இந்த போராட்டங்களின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திறந்திருந்த ஒரு சில கடைகளும் மீண்டும் மூடப்பட்டிருக்கிறது. ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடுமோ என்று. நாம் இருக்கக்கூடிய பகுதி ஒரு முக்கியமான ஒரு தனியார் வணிக வளாகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே தான் நிற்கிறோம். இந்த நிலையில் அந்த வணிக வளாகமும் இதன் காரணமாக மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை சாலைகள் எங்கும் வெறிச்சோடிய நிலையிலும் சாலை சந்திப்புகள் எங்கும் அந்த பகுதி மக்கள் குழுமி முழக்கங்களை எழுப்பக்கூடிய சூழ்நிலையிலும் காணப்படுகிறது. கிறிஸ்டோபர், இப்போ தேவா, இப்போ மெரினா கடற்கரையில் போராடி வரக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு தற்போது கலைந்து செல்வதற்கு அவர்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்கள்? அதாவது அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும், இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருந்த நிலையில் அரசு தரப்பிலே ஒரு அவசர சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் காரணமாக இது நிரந்தர சட்டமாகவே இருக்கும். எனவே மாணவர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் தரப்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநரும் இது தொடர்பான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து காவல்துறையினரும் இன்று அதிகாலை முதல்
இது தொடர்பான விளக்கங்களை, அதாவது அந்த சட்டம் தொடர்பான முழுமையான விளக்கங்களை வந்து அந்த மாணவர்களிடையே தெரிவித்து வந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக இன்று காலை நேரம், அதுவும் திங்கட்கிழமை ஆதலால் வழக்கமாக நேரம் செல்ல செல்லத்தான் இந்த மெரினா கடற்கரையிலே இந்த கூட்டமானது அதிகரித்துக் கொண்டு செல்லும். இந்த நிலையில் இந்த காலை நேரத்திலே ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட, விடுமுறை நாட்களில் இருந்த அந்த போராட்டக்காரர்களின் எண்ணிக்கையை விட மிக குறைந்த அளவே இருந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து அவர்களை பொறுத்தவரை தாங்கள் இந்த நிரந்தர சட்டம் தான் வேண்டும் என்ற ஒரு கருத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியவர்களாக தான் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது அவர்கள் கடற்கரை ஒட்டிய பகுதியை, கடலை ஒட்டி இருப்பதன் காரணமாக அவர்களிடம் வேறு ஏதேனும் அங்கு நிகழ்வுகள் நடந்துவிடக்கூடாது என்பதன் காரணமாகவும் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த பகுதியில் உள்ளவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் இந்த பகுதிகளில், அதாவது அந்த கடற்கரை சாலைகளுக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் காவல்துறையினர் தடியடி பிரயோகம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதை அடுத்து இந்த பகுதி முழுவதும், அதாவது இந்த கடற்கரை பகுதியில் ஒரு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அதனை சுற்றிலும் சுமார் ஒரு 5 to 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு மக்கள் ஆங்காங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதை காண முடிகிறது. மேலும் இதன் தாக்கத்தின் காரணமாக முக்கிய சாலைகளில், அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. தேவா, இப்போ போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. இப்போ ஏற்கனவே இந்த இளைஞர்களுடைய போராட்டம் தமிழகம் முழுக்க நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது அலங்காநல்லூர்லையும் பாலமேட்லையும் அந்த பழமையான அந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன் வச்சு தான் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இப்போ அந்த அலங்காநல்லூரில் ஊர் கமிட்டி சார்பாக வரக்கூடிய 1ஆம் தேதி நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்த முடிவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் கமிட்டி மூலமாக தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தீர்மான முடிவு இங்கே போராடக்கூடிய மக்களுக்கு தெரியுமா? அதாவது ஒவ்வொரு அரசு தரப்பில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் ஆங்காங்கே நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள் குறித்தும் காவல்துறையினர் அங்கு உள்ளவர்களுக்கு விளக்கங்களை அளித்து வருகிறார்கள். இருப்பினும் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தையோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பையோ சாட்டாதவர்களாக இருக்கக்கூடிய நிலையில், அதாவது ஒரு குறிப்பிட்ட தலைமையின் கீழ் இந்த போராட்டத்தை நடத்தாத நிலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கைக்காக ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற ஒரே கொள்கைக்காக போராடுகிறார்கள். இந்த நிலையில் அவர்களிடம் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு சிறு குழுக்களிடமும் இது தொடர்பான விளக்கங்களை அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து காவல்துறையினர் இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் உள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கான புரிதல் ஏற்படுத்தப்பட்ட பிறகு, அல்லது அவர்கள் அதை புரிந்து கொண்ட பிறகு இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட நிலை என்ன என்பது குறித்து தெரிய வரும். நன்றி தேவா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.